வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு ஒரு நிறுவனத்தை மறுசீரமைக்கிறது. இந்த வார்த்தைய கேட்டாலே மனசுக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் வரும் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க. சரியான திட்டம் இருந்துச்சுன்னா எவ்ளோ பெரிய மாற்றத்தையும் ரொம்ப சுலபமா எந்த குழப்பமும் இல்லாம நம்மால கையாள முடியும். அது எப்படின்னு தான் இந்த விளக்கத்துல நம்ம பார்க்க போறோம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. ஒருவேளை இந்த மறுசீரமைப்பு திட்டம் சரியா திட்டமிடப்படலன்னா என்ன ஆகும்? அதனால வர்ற நஷ்டம் என்ன? அது வெறும் பண நஷ்டம் மட்டும்தானா? இல்ல அதை விடவும் பெருசா ஏதாவது இருக்குமா? வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, 45%. இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. சரியா திட்டமிடாம ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தா ஒரு கம்பெனியோட ஒட்டுமொத்த உற்பத்தி திறனும் கிட்டத்தட்ட பாதியா குறைஞ்சிடும் சொல்றாங்க. சும்மா யோசிச்சு பாருங்களேன், பாதி வேலைகள் அப்படியே நின்னு போச்சுன்னா அந்த கம்பெனியோட நிலைமை என்ன ஆகும்? ஆனா பிரச்சனை அதோட முடியல. ஒரு பக்கம் உற்பத்தி குறையுதுன்னா, இன்னொரு பக்கம் நம்ம கம்பெனியோட உண்மையான சொத்துக்களான திறமையான ஊழியர்கள் வேலைய விட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வாடிக்கையாளர்களுக்கும் நம்ம மேல இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமை. அப்போ இவ்ளோ பெரிய சவாலை எப்படிதான் சமாளிக்கிறது? அதுக்கு தான் இந்த 5 படிநிலைகள் கொண்ட ஒரு தெளிவான வழிகாட்டி இருக்கு. ஒவ்வொன்னா பார்க்கலாம். வாங்க, இந்த குழப்பத்திலிருந்து எப்படி தெளிவுக்கு வர்றதுன்னு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் சமாளிக்க நமக்கு ஒரு மூலோபாய வரைபடம், அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ப்ளூ பிரிண்ட் தேவை. இதை வெறும் ஒரு ஃபார்ம் மாதிரி பார்க்காதீங்க. சொல்லப்போனா இதுதான் இந்த சிக்கலான பயணத்துல நமக்கு வழிகாட்ட போற ஒரு மேப். இந்த வரைபடத்தோட முக்கியமான பகுதியே இந்த 5 படிகள் தான். முதல் படியா இதனால என்னென்ன பாதிப்பு வரும்னு கணிக்கிறதுல ஆரம்பிச்சு கடைசியா எல்லா மாற்றங்களுக்கும் பிறகு விளைவுகளை கண்காணிக்கிற வரைக்கும் இது நமக்கு ஒரு தெளிவான ரோட் மேப் மாதிரி வழிகாட்டும். சரி, வாங்க இப்ப நம்ம முதல் படிக்குள்ள போலாம். அதாவது இந்த மாற்றம் கம்பெனியோட எந்தெந்த பகுதிகளை யாரையெல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்க போகுதுன்னு ரொம்ப துல்லியமா கண்டுபிடிக்கணும். இதுதான் முதல் மற்றும் மிக முக்கியமான படி. வேலையா நாம இந்த மாதிரி ஒரு பட்டியலை ரெடி பண்ணணும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட் பாதிக்கப்படும், பாதிப்போட அளவு என்ன, எத்தனை ஊழியர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு. ஆனா இங்க நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த அட்டவணையில இருக்கிறது வெறும் எண்கள் இல்ல. ஒவ்வொரு எண்ணுக்கு பின்னாலையும் ஒரு மனுஷன் இருக்கான், அவனோட வாழ்க்கை இருக்கு. இதை நாம மறக்கவே கூடாது. இப்போ இந்த மாதிரி ஒரு சார்ட்ல பார்க்கும்போதுதான் நமக்கு முழு படமும் புரியுது. பாருங்க, 50% பாதிப்பு நடுத்தரமா இருக்கு, 20% ரொம்ப அதிகமா இருக்கு. இத வச்சு நம்ம கவனம் எங்க அதிகமா தேவைப்படுது, நம்ம ஆற்றலை எங்க செலுத்தணும்னு ரொம்ப தெளிவா தெரியுது இல்லையா? அடுத்து நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சிற்றலை விளைவுகள். அதாவது ஒரு குளத்துல கல்ல போட்டா அலைகள் எப்படி வட்ட வட்டமா பரவுமோ அதே மாதிரிதான் ஒரு டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற ஒரு சின்ன மாற்றம் கூட மத்த டிபார்ட்மெண்ட்டுகளை எப்படி பாதிக்கும்னு நாம முன்னாடியே கணிக்கணும். இல்லனா நாம எதிர்பார்க்காத பல பிரச்சனைகள் திடீர்னு வரும். இதுக்கு பேருதான் குறுக்கு செயற்பாட்டு சார்பு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டீமோட வேலை இன்னொரு டீமை சார்ந்திருக்கிறது. இந்த கண்ணுக்கு தெரியாத இணைப்புகளை நம்ம சரியா கவனிக்கலன்னா அது ஒரு பெரிய சங்கிலி தொடர் விபத்து மாதிரி ஆகிடும். இதுல 2 முக்கிய வகை இருக்கு. ஒன்னு செயல்பாட்டு சார்பு. உதாரணத்துக்கு சேல்ஸ் டீம் டேட்டாவை சரியா அப்டேட் பண்ணாதான் ஃபைனான்ஸ் டீமால இன்வாய்ஸ் அனுப்ப முடியும். இன்னொன்னு தொழில்நுட்ப சார்பு. மார்க்கெட்டிங் டீமும் கஸ்டமர் சப்போர்ட் டீமும் ஒரே சாஃப்ட்வேரை நம்பி இருக்கிற மாதிரி. இந்த 2 விஷயத்தையும் நம்ம பிரிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே, இதுவரைக்கும் நாம திட்டங்கள், செயல்முறைகள்னு நிறைய பேசிட்டோம். ஆனா எந்த ஒரு மறுசீரமைப்போட இதயமும் அதுல சம்பந்தப்பட்ட நம்ம மனிதர்கள் தான். இனி அவங்கள எப்படி ஒரு மனிதாபிமானத்தோட வழி நடத்துறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு, நல்ல கவனிங்க. தகவல் தொடர்புங்கிறது ஒரே நாள்ல முடிஞ்சு போற ஒரு நிகழ்ச்சி கிடையாது. அது ஒரு தொடர் பயணம். அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி இருந்து மாற்றம் நடந்த முதல் மாசம் வரைக்கும் நாம தொடர்ந்து ஊழியர்கள் கிட்ட பேசிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரும். வெறும் பேச்சு மட்டும் பத்தாது, செயல்லையும் காட்டணும். கம்பெனியை விட்டு போறவங்களுக்கு வேற வேலை தேட உதவுறது, இப்போ இருக்கிறவங்களுக்கு புதுசா பயிற்சி கொடுக்கறது, இந்த மாதிரி ஆதரவான நடவடிக்கைகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வெறும் நம்ம கடமை மட்டும் இல்ல, இது ஒரு தார்மீக பொறுப்பு. சரி, எல்லா மாற்றங்களும் இப்ப நடந்து முடிஞ்சிடுச்சா? அப்போ நம்ம வேலை முடிஞ்சதா? இல்லவே இல்ல. சொல்லப்போனா உண்மையான வேலை இப்பதான் ஆரம்பிக்குது. இந்த புது சிஸ்டம் சரியா வேலை செய்தா, நாம எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்குதா நாம தொடர்ந்து கண்காணிக்கணும். அது எப்படி கண்காணிக்கிறது? அதுக்குதான் இந்த மாதிரி சில முக்கிய அளவீடுகள் இருக்கு. உற்பத்தி திறன் கூடியிருக்கா? ஊழியர்கள் சந்தோஷமா மன உறுதியோட இருக்காங்களா? செலவுகள் குறைஞ்சிருக்கா? ஆரம்பத்துல நாம என்ன இலக்கு வச்சோமோ அது நடந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஆக இந்த முழு விளக்கத்தோட சுருக்கம் இதுதான்.
ஒரு வெற்றிகரமான மறுசீரமைப்புங்கிறது வெறும் ஸ்ப்ரெட்ஷீட்களும் ஃப்ளோ சார்ட்களும் கிடையாது. அது ஒரு பக்கம் துல்லியமான திட்டமிடலையும் இன்னொரு பக்கம் உண்மையான மனிதநேயத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு கலை. இந்த விளக்கத்தோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். நிறுவனத்தோட வேலையும் பாதிக்கக்கூடாது, ஊழியர்களோட மன உறுதியும் குறையக்கூடாது. இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி வர்ற இடையூறுகளை நாம எப்படி குறைக்க முடியும்? இதுதான் உண்மையான சவால். இதுக்கு பதில கண்டுபிடிக்கிறது தான் ஒரு சிறந்த தலைமைத்துவத்தோட அடையாளம்.